ஹலோ, வர மார்ச் 14 சனிக்கிழமை அன்னைக்கு காரடையார் நோன்பு வருது பாருங்க. 2026 டைமிங் வந்து 7:30 8:30 போட்டிருக்கா பாம்பு பஞ்சாங்கத்துல. நீங்க அவாவாத்து சாட்சிகள் என்ன சொல்றாங்களோ அதுபடி கட்டிக்கோங்க சரடை. இன்னைக்கு வந்து வெள்ளை அடையும் உப்படையும் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். சிலராத்துல வெள்ளை அடை மட்டும் தான் வழக்கம், அது மட்டும் தான் பண்ணுவா. இப்ப எங்க பிறந்தாத்துல வெறும் வெள்ளை அடை தான் பண்ணுவா, காராமணி கூட போட மாட்டா. அவள்லாம் வந்து அம்மாவத்துல வந்து கடலப்பருப்பை வேக விட்டு அதை வடிகட்டி அதுல போடுவா. வெள்ளடையில உப்படை பண்ண மாட்டா. ஆனா எங்க மாமியாரத்துல வந்து காராமணி போட்டு வெள்ளடை உப்படை ரெண்டும் பண்ணுவா. இன்னைக்கு இந்த ரெண்டையும் தான் பண்ணி காட்டலான் இருக்கேன். கொஞ்சமா பண்றவாளுக்கு ஆத்துலயே மிக்சிலேயே அரைச்சுக்கலாம். நாங்கெல்லாம் முதல் நாளே என்ன பண்ணுவோம், சாப்பிடறதுக்கு முன்னாடியே காலம்பரை குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு அந்த அரிசியை ஊற போட்டு அதுக்கப்புறம் அதை வளர்த்தி நிறைய பண்றதால மிஷின்ல கொண்டு போய் முன்னெல்லாம் கொடுப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் மெம்பர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா ஆத்துலயே என்ன பண்றது, அந்த டைமிங்கை பொறுத்து இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப ராத்திரி வேலை தான் வருது, அதனால நம்ம காலம்பரை குளிச்சுட்டு மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் கூட அன்னைக்கு மோஸ்ட்லி யாரும் சாப்பிட மாட்டோம் இல்லையா, அதனால அன்னைக்கு கூட ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு பாருங்க, இந்த மெஷர்மெண்ட் கப்பால 2 கப்பு அரிசி எடுத்து நான் அது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டேன். ஊற போட்டுட்டு இது பாருங்க உலர்த்தி வச்சிருக்கேன் ஆத்துக்குள்ளேயே ஃபேன் காத்துக்கு அடியில. இப்போ இதை வந்து மாவா திரிச்சுட்டு இது வெள்ளடை உப்படை ரெண்டும் பண்ண போறேன். மெஷர்மெண்ட் அப்புறம் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த வெள்ளடைக்கு தேவையான சாமான்கள் உப்படைக்கு தேவையான சாமான்களை சொல்லிடுறேன். இப்போ மாவு திரிச்சதுக்கு அப்புறம் இது பாருங்க, அதுக்கு எந்த மாவு தான் கணக்கு. மெஷர்மெண்ட் நான் அப்படிதான் சொல்ல போறேன். கோபுரமா ஒரு மாவு எடுத்தா தலை தட்டி ஒரு வெல்லம். இன்னைக்கு நான் நாட்டு சக்கரை தான் எடுத்துட்டு இருக்கேன். கலர் நல்லா கிடைக்கும், நம்ம வடிகட்ட வேண்டாம். நீங்க வெள்ளம் இருக்குவா கூட இந்த மாதிரி சீச்சு தலை தட்டி எடுத்துக்கோங்க. கோபுரமா மாவு எடுத்துட்டா தலை தட்டி வெல்லம் கொஞ்சம் இந்த மாதிரி பல்லு பல்லா நறுக்கி போடுறோம். அது வேண்டாங்கிறவா வயசானவா கடிக்க முடியலன்னா திருவி போட்டுக்கோங்க தேங்காவை. ஏலக்காய் பொடி, அப்புறம் இந்த காராமணி சிறு காராமணி கிடைச்சது, அது வேக விட்டது எடுத்து வச்சிருக்கேன் நான். பொதுவா அன்னைக்கு நம்ம வேக விடுவோம் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு லேசா சூடா வானலியில வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை குக்கர்ல வச்சு ஒரு விசில் 2 விசில் எப்படியோ வரும் அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வச்சதுன்னா குழஞ்சு மழையா போயிடும். இல்ல தனியா வேக விடுறதுனால வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் நெய், இதுதான் இந்த வெள்ளடைக்கு தேவையான சாமான்கள். உப்படைக்கு சொல்றேன் பாருங்க. உப்படைக்கு அதே மாதிரி தான், இதே மெஷர்மெண்ட் கப்பால கோபுரமா 1 கப்பு மாவு, அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த பல்லு பல்லா நெருக்கி வச்ச தேங்காய், உப்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சிகப்பு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டா கொஞ்சம் தானே பண்ண போறோம், அதனால தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். வேணாங்கிறவா நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். இப்போ இதை போய் நான் அதை மிக்சியில இப்போ திரிச்சுன்னு வந்துடுறேன். இதை பாருங்க, இந்த 2 இடா போட்டு நான் அரைச்சிட்டு சலிச்சுட்டு காட்டுறேன். நான் சொல்ல மறந்தேன். இப்ப பாருங்க, இந்த அரிசியில கொஞ்சம் இது பாருங்க, இப்படி பிடிச்சா இப்படி புடியணும், உதுத்தா உதுக்கணும்னு சொல்லுவா பாருங்க. அந்த கொஞ்சம் மாய்சர் இருக்கணும், கொஞ்சம் இது பாருங்க கையில ஒட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தாதான் மிக்சியில திரிக்கச்சு நல்லா நைஸா வரும். ஃபுல்லா காய வச்சுடாதீங்க, ஃபேனுக்கு அடியில வச்சு நல்லா காய வச்சுட்டா குறகுறப்பா தான் வரும் மாவு. குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 hour காய வைங்க போதும் ஃபேனுக்கு அடியில. கொஞ்சம் ஈரம் இருக்க மாதிரி பாருங்க, இந்த பாத்திரத்துல ஒட்டின்னு இருக்கு தெரியறதா, இந்த மாதிரி இருந்தா தான் நைஸா வரும். இப்போ மாவை பாருங்க திரிச்சுன்னு வந்துட்டேன். 2 முறையா அதை திரிச்சாச்சு. மாவை அளக்கும் போது ஒரு அரிசிக்கு 2 மாவு கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப வறுக்கும் போது அதே குன்னி போயிடும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வெள்ளடைக்கு நான் வறுத்துக்கிறேன். வானலி சூடானோடனே மீடியம்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க மிக்சியில இந்த மாவு திரிக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரிவர்ஸ்ல போடுங்க. அதாவது விப்பர் மோடு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி விட்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி அரைச்சிட்டு அப்புறம் நார்மலா அரைங்கோ. அப்பதான் நல்லா மாவு வந்து காண்றது புசு புசுன்னு வருது. இது வந்து சாப்பாட்டு அரிசி தான் நான் இன்னைக்கு பண்றேன். யூஸ்வலா மாவு பச்சரிசிலையும் பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி செவப்பா வறுத்துக்கணும். இது வந்து கோலம் போடுற பதம்வா. இத பாருங்க சுடுறது, இந்த மாதிரி கோலம் போட வரணும். போதும், அடுப்பை அணைச்சுடுறேன். இதை எடுத்துடலாம். அடுத்து இப்ப உப்படைக்கு இதுக்கு வந்து அந்த அளவு செவப்பா எல்லாம் வறுக்க வேண்டாம். சிலர்லாம் வறுக்க கூட மாட்டா, அப்படியே போட்டலான்பா. பட் கொஞ்சம் வறுத்து போட்டோம்னா அந்த விரிசல் இல்லாம வரும் ஓரமெல்லாம் அடை. இப்போ பாருங்க, இது சுமாரா இப்படி வறுத்தா போதும். இதை எடுத்துடுறேன் இதையும். இப்போ நான் வந்து இந்த வறுத்த மாவு சொன்ன பாருங்க, அப்படி கட்டி உருண்டையமா இருக்கு பார்த்தீங்களா, பயந்துக்காதீங்க. ஒரு தொட்டா கூட கொஞ்சம் குருண மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ பார்த்தாக்க நானே பயந்து போயிட்டேன், என்னடா இது இப்படி இருக்கேன்னு. அதே மாதிரி இருந்த மாவை தான் இப்போ அரைச்சி இதோ சலிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் ஒன்றும் சலிச்சதுல ஒன்றும் இது கூட இல்லை, கொரோனா எதுவுமே நிற்கலை. சலிச்ச உடனே ஒரு ஓட்டினேன் மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்துடுது. அந்த 2 மாவு வந்து ஒன்று தான் கிடைச்சிருக்கு பாருங்க. நம்ம ஒரு அரிசி போடும்போது இவ்வளோதான் கிடைச்சிருக்கு, வறுக்கும் போது இவ்வளோதான் கிடைக்கும். இது வந்து இந்த வெள்ளத்துக்காக
இதே மாவை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இதை அரைச்சின்னு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அடுத்து பார்த்தல நல்லா அதோ அரைச்சின்னு வந்துட்டேன். 2 ட்ரிப்பு சுற்றினோன்னு வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக வந்து இதை வந்து சலிச்சதில் இதுதான் இருக்குது. ரொம்ப நைஸாக நன்னா வந்துடுத்து ஜம்முன்னு. அதனால் எதுக்கு இது சொல்கிறேன்னா பயந்துக்காதீங்க. என்னடா இது வறுத்த உடனே கொஞ்சம் என்னமோ குருணை மாதிரி இருக்குது, கட்டி கட்டி இருக்குது, அப்படிலாம் பயந்துக்கூடாது. பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். பண்ணி பழக்கப்பட்டவாளுக்கு ஒன்றும் இது பிரச்சனை இல்லை. பிகினர்ஸ் வந்து உடனே பயந்துக்காதீங்க. மறுபடியும் இது கொஞ்சம் ஆறின உடனே மிக்சியில் போட்டு திரிச்சோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். சலிச்சுக்கோங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை அடை பண்ணிவிடலாம். இப்போது வெள்ளை அடைக்கு கோபுரமாக ஒரு மாவு போட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து இது வறுத்த மாவுன்றதால கொஞ்சம் தண்ணி இழுக்கும். அதனால் ஒரு 2.25 எடுத்துக்கலாம். 2.25 இது ஈஸியாக உங்களுக்கு பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ஒன்று தண்ணி இதை விட்டுருங்க. இதில் இதுக்கு 2.25 ஜலம் சொன்னேன் பார்த்தல. இப்போது ஒன்றை விட்டுட்டேன். இப்போ இன்னும் அடுத்தது எடுத்துட்டுருக்கேன். இன்னும் ஒரு கிளாஸ். இது ஈஸியாக கட்டி உருண்டை தட்டாமல் நன்னா வரும். அதுக்காக தான் பிகினர்ஸ்க்கு. இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ 2 தண்ணி எடுத்தேன் இல்லையா, இவ்வளோ விட்டு இதை கரைச்சின்னு இருக்கேன். மீதி ஜலத்தை இப்போ இந்த வால்நீரில் விட்டுடுறேன். அப்புறம் இன்னும் ஒரு கால் சொன்னேன் பாருங்க, 2.25. இப்போது இதால் ஒரு மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, கோபுரமாக ஒரு மாவு எடுத்தால் தலை தட்டி ஒரு வெல்லம், எந்த வெல்லமாக இருந்தாலும். இப்போ நான் அதை தான் இதில் போட போகிறேன். அளந்து வச்ச வெல்லத்தை இது இப்போது கரைஞ்சி, சப்போஸ் நம்ம அந்த மண்டை வெல்லம் எடுத்தோம்னா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டின்றுங்கோ. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்துன்னு இருக்கேன். அதனால் நான் வந்து இதை வடிகட்ட போகிறதில்ல, அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த வெள்ளை வாசனை போகணுமோ இல்லையோ, பச்சை வாசனை இது கொதிக்கிறதோ இல்லையோ. இப்போது இதில் கொஞ்சம் இந்த பல்லாக நெருக்கி வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கலாம். காராமணி, ஏலக்காய், அப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் நெய். நான் இது சின்ன ஸ்பூன்றதால் 2 விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அடுப்பை நல்லா சின்னதாக்கின்றோங்க. ஆக்கின்ட்டு இந்த மாவை எடுத்து இப்போ இதில் கொட்ட வேண்டியது தான். இந்த பாருங்க, இது 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். என்னடா இது பாயசமாக இருக்கேன்னு பயப்படாதீங்க. அந்த மெஷர்மெண்ட் தண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும். அந்த வெள்ளாடை மட்டும் சம்டைம்ஸ் வேகாத மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி நம்ம ஜலம் வைக்கும்போது நல்லா வெந்து கிடைக்கும். நம்ம வேட்டில் வச்சாக்க 10 நிமிஷம் வச்சா போதும். வேட்டில் பற்றெல்லாம் எப்படி இறுகிண்டு வருது பாருங்க. இதுலேயே 3/4 வேக்காடு ஆகிடும். அப்புறம் வேட்டில் வைக்கச்ச குறையும் வெந்துடும் நல்லா. சிம்மிலேயே வச்சுக்கோங்க நல்லா. அதாவது உருட்டுற பதம் வர வரைக்கும் அப்படி கலந்துக்கணும். இல்லை கட்டி உருண்டியே இல்லை பார்த்தீங்களா, அப்படியே போடலாம். நானும் மாவை அப்படியே தான் போட்டுலாம் படுவேன். பட் பிகினர்ஸ்லாம் ஒரு கையில் மாவை போட்டுட்டு கலரைச்சா கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறா. எங்கள் காலத்தில் இருக்க அந்த குழந்தையெல்லாம் சொல்கிறதுகள். அதுக்காக தான் இதை இந்த மெத்தடு. சரி, இப்போ வந்து நல்லா உருட்டுற பதம் வரும். இனிமேல் இதை பாருங்க, அப்படியே சேர்ந்து வருதா, இப்படி தொட்டு பாருங்க, வந்துருக்கா, கையில் ஒட்டாமல் வருது பாருங்க. இதான் கணக்கு. இப்போ இந்த மாவை ஆற வச்சுடலாம் எடுத்து. அவ்வளோதான். இதில் எல்லாமும் போட்டாச்சு. நம்ம அடுப்பு அணைச்சுட்டேன். நல்லா உருட்டுற மாதிரி வருது பாருங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினோடனே அடையாக தட்டி வைக்க வேண்டியது. அடுத்து நம்ம உப்பு கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதை ஃபேனுக்கிட்ட வச்சுட்டு வரேன். இப்போ அடுத்து உப்படை பண்ணலாம். அதுக்கு பாருங்க, வால்நீ காஞ்சதும் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா உங்கள் ஆற்றுல நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த தேவையான சாமானில் சொல்ல, நான் இது யூஸ்வல் எல்லாருக்கும் தெரியும். கடுகு, சிலர் கடலப்பருப்பு மட்டும் போடுவா. நான் 2ம் போடுவேன். கடலப்பருப்பு ஒரு சின்ன ஸ்பூனும், அதே மாதிரி உளுத்தம் பருப்பு ஒரு சின்ன ஸ்பூனும், தேங்காய், இந்த மிளகா வத்தலும் பச்சை மிளகாவும், கருவேப்பிலை. இப்போ அதே மாதிரி தான் இங்கே கோபுரமாக ஒரு மாவு இந்த மெஷர்மெண்ட்டால். இதுக்கு 2 தான் ஜலம். வெல்லத்துக்கு 2.25, ஏன்னா வறுத்த மாவு. இதுக்கு 2 தான் ஜலம். ஃபஸ்ட்டு நான் இதை 1 விட்டுடுறேன். ஏன்னா இது நான் ரொம்ப வறுக்க போடல, நம்ம வறுக்கலை இல்லையா, அதனால் ஜலம் மட்டாக இருந்தால் போதும் இதுக்கு. இப்போது 2வது கப்பு வேண்டிய அளவு விட்டுட்டு மீதி அதில் விட்டுடலாம். இதை பாருங்க, இது 2வது கப்புலேருந்து விட்றேன் கொஞ்சம். ஓகே, இப்போ இங்கே வாங்க, இதோ இதில் பெருங்காய பொடி போட்டு விட்றேன். மனமாக இருக்கும் பாருங்க. தேய்ச்சா அப்புறம் இந்த ஜலம் மீதி இருக்குது பாருங்க, நான் அதை இதில் விட்டுறேன் கொஞ்சம். கரெக்டாக 2 தான் இருக்குது. இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் கல் உப்பு தான் போடுறேன். மட்டா போடுங்க, ஏன்னா ரொம்ப உப்பு
வாங்காது. நான் ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இல்லை நல்லா கரைச்சாச்சு. இப்போது இந்த மாவை இதில் விட்டுடலாம். அடுப்பை சின்னதாகவே வச்சுக்கோங்க. தைரியமாக பண்ணலாம். இந்த மாதிரி கரைச்சி விடும்போது கட்டி தட்டாமல் நல்லா வந்துடும். பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். இதுக்கு மட்டும் பார்த்து மட்டாக உப்பு போட்டுக்கோங்க. டேபிள் சால்ட்டு கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு திட்டம் தெரியும்னா அது கூட 1/4 ஸ்பூன் தான் போட்டுக்கணும். சேர்ந்து பந்தாட்டமாக வரணும். இதுலேயே நல்லா பாருங்க 3/4 வேக்காடு ஆகிடும். ஸ்டீமில் 10 நிமிஷம் வச்சா இதே இஷ்டம் நல்லா வந்துடும். கொஞ்சம் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்பூனால் தள்ளிக்கோங்க ஒட்டின்றதெல்லாம். இதெல்லாம் எப்படி திரண்டு வருது பாருங்க. இதான் பதம். அதுவும் அப்படி தான் வந்தது. இதுவும் பாருங்கள் எப்படி திரண்டு வருது. நல்லா வெந்து இருக்கு பாருங்க. கண்ணுக்கும் தெரியும். ஜலத்தை தொட்டோன்னு வச்சுக்கோங்க ஒட்டலை பாருங்க. மோர் களியாட்டமாக எப்படி எடுத்துருக்கு பாருங்க. இதை ஆற வச்சுருவோம். இப்போது இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் 2 மாவு எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் அப்புறம் போடுற மாதிரி தோணித்துன்னா அதில் போட்டு கலந்துக்கோங்க. ஜலம் ஜாஸ்தியாக எடுத்து அப்படின்னு நினச்சா கூட அந்த மாவை அப்புறம் கூட நீங்கள் போட்டு அதோட சேர்த்து இது பண்ணிக்கலாம். வெந்துடும். அது ஒன்றும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூனுக்காரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் இந்த ஃபேன் கடியில் ஆற வச்சுட்டு தட்டச்சை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நான் இந்த வெள்ளை அடைக்கு எல்லாத்தையும் உருட்டி வச்சுன்ட்டேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு நெய்யை அப்படியே தடவின்னு இருக்கேன். மாவை எடுத்து நல்லா உருட்டின்ட்டு அப்படியே இந்த உள்ளங்கையால் ஒரு அழுத்து, அப்புறம் இந்த இடத்துல ஓரத்தில் அப்படி வச்சு இப்படி ஒரு அழுத்திக்கோங்க. நான்லாம் அவ்வளோதான். இவ்வளோ முத்தாவது தட்டுவோம். மெலிசா வேணுங்கிறோம் மெலிசா தட்டிக்கோங்க. இது நடுவில் ஒரே ஒரு ஓட்டை, அவ்வளோதான். அப்படி இல்லையா கையில் தட்டுறதுன்னா அது பாருங்க அதே மாதிரி தான். இன்னும் ஈஸி கையில் தட்டுறது. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் தட்டிட்டு இந்த வெயிட்டில் வைக்க காட்டுறேன். இப்போ மொத்தம் இந்த பாருங்க ஒரு 12 அடை கிடச்சிருக்கு. நான் கடைசி தட்டில் வைக்க மாட்டேன் எப்பயும். ஏன்னா அந்த ஜலம் கோத்துக்கும் அதில். இப்படி வச்சோமா இதெல்லாம் விரிசல் இல்லை பார்த்தீங்களா. ஏன்னா மாவு வந்து பதமாக வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஜலம் கரெக்டாக இருந்ததால் நன்னா கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் சுழண்டு நன்னா கலருங்கோ. அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு சப்போஸ் ரொம்ப இறுக்கமாக இருந்தால் வெடிப்பு விட்டாக்க பக்கத்தில் கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீரை வச்சுட்டு தொட்டுக்கோங்க. தொட்டுண்டு அந்த மாவை பிசைஞ்சுக்கோங்க. என்ன அந்த மாவு பிசைஞ்சுட்டு நல்லா கையால் கை 2த்தையும் அதுக்கப்புறம் நல்லா அலம்பிக்கோங்க. ஏன்னா அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின்னு இருந்தால் கூட நம்ம உருட்டும் போது சரியாக வராது சம்டைம்ஸ். அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ணோம். இந்த மாதிரிலாம் தப்பு வந்தால் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். எல்லாமே தப்பு வந்தால் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கவும் தெரியணும் இல்லையா. அதுக்காக தான் நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி வைங்க. இது பாருங்க ஃபஸ்ட்டு இந்த பிளேட் அப்படி வச்சுருக்கேன்னா இப்போது இந்த ஓட்டைக்கு நேராக இதனோட ஓட்டை வரக்கூடாது. அடுத்த பிளேட் இது இந்த பாகம் இதை பாருங்க இந்த ஓட்டைக்கு நேராக இதுதான் வரணும். இந்த குழக்கட்டை வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாகம் வரணும். அதே மாதிரியே பாருங்க இந்த குழக்கட்டைக்கு நேராக இந்த ஓட்டை இப்படி தான் வைக்கணும். வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த இட்லி பிரீத் இருக்கு இல்லையா இட்லி குக்கரில் வைக்கிறோம். நீங்கள் வந்து உங்கள் காலத்தில் வெறும் குக்கரோ இட்லி பானையோ ஸ்டீமரோ எதில் ஒன்றாலும் வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஜலம் கொதிக்கணும். இப்படி வச்சுட்டு கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஆல்ரெடி கொதிச்சு விடுத்து இல்லையா தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப குறைச்சி வைக்காதீங்க. அதுக்குன்னு 10 நிமிஷம் ஆட்டும். அதை எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க அதே மாதிரியே இந்த உப்படை மாவையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கணும். கையால் சொட்டு எண்ணெயை தொட்டுக்கோங்க இல்லை ஜலத்தை தொட்டுக்கோங்க. தொட்டுண்டு கையில் ஒட்டாமல் வரும். அப்போ தான் இப்போ பாருங்க நல்லா சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போ இதே மாதிரி சைஸுக்கு உருட்டிடலாம். மிளகா கருவேப்பிலெல்லாம் உதிரும். அதெல்லாம் நடுவில் வச்சு சாமர்த்தியமாக உருட்டிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் சுட்டு நெய்யே தடவேண்டேன் நான் இல்லை எண்ணெய் கூட தடவிக்கோங்க. நல்லா இப்படி உருட்டி இப்படியே ஒரு அழுத்து விரிசல் இல்லாமல் வரும். மெலிசா வேணுங்கிற கொஞ்சம் மெலிசா தட்டிக்கோங்க. நல்லா இப்படி உருட்டிக்கோங்க. உருட்டின்ட்டு அப்படியே ஒரு அழுத்து நடுவில் அப்புறம் ஒரு அழுத்து வேற லால அவ்வளோதான். இதை பற்றியெல்லாம் 11. இப்போது அந்த இதை அணைச்சுட்றேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுத்து. அதை அணைச்சுட்டு எடுத்துகிட்டு வரலாம். நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. மினுமினுன்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மினுமினுப்பாக இருக்கும். அதான் வெந்ததுக்கு அடையாளம். இப்போ இதை எடுத்துடுறேன் வெளியில். இந்த அடியில் ஜலம் பார்த்தீங்கள அதுக்கு நான் வைக்க மாட்டேன். இவாத்துது இந்த மாதிரி தான் அடியில் ஜலம் இருக்கும். அப்புறம் ஸ்பாயில் ஆகிடும் நம்ம பண்ண அந்த அடையெல்லாம். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்படியே எடுத்துரும் பாருங்க. ஈஸியாக வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் நெய் கொஞ்சம் தடவி இருக்குமோ இல்லையோ இதை எடுக்கலாம்.
இதெல்லாம் ஒட்ட வேலை பாருங்கள், ஜம்முன்னு வந்துடும். அப்படியே வந்துடும். அப்படியே எடுத்தால் கூட வரும் போல இருக்குது. இதே மாதிரியே எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது தான். அதே மாதிரியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுத்து, திறந்து பார்ப்போம். இதெல்லாம் வெந்துடுத்து நல்லா. மினுமினுப்பாக இருக்குது பாருங்கள், இதான் கணக்கு. ஒட்டலை. இப்போ இதை எடுத்துருவோம். இல்லை அதே மாதிரியே எடுக்க வருது பாருங்கள். பார்த்தீங்களா? இதோ வெள்ளடையும் உப்படியும் ரெடி. நன்னா வந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட ரெண்டுத்துலேயும் விரிசல் இல்லாமல் நன்னா வந்திருக்கு. இதே மாதிரியே இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நன்னா வரும். தைரியமாக பண்ணலாம். போன வருஷமும் நான் அதே மெத்தட் தான் சொல்லி கொடுத்தேன். பட் வந்து மிஷினில் அரைச்சின்னு வந்தேன். இந்த மாவை கொஞ்சம் கூட பண்ணோம், அதனால் மிஷினில் அரைச்சோம். இந்த ட்ரிப்பு போதும், இந்த அளவு போதுன்றதால நான் மிக்சிலையும் எப்படி பண்ணுறது, மட்டா பண்ணுறவளுக்கு காமிக்கணுமோ இல்லையோ, அதுக்காக இந்த ட்ரிப்பு மிக்சியில் அரைச்சி பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மெத்தட் தான். நீங்கள் மிஷினில் அரைச்சின்னு வந்தாலும் சரி, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, இதே மெஷர்மெண்ட் தான். எல்லாரும் இதை வந்துட்டு அடைய பண்ணிவிட்டு, நாங்களாம் எங்கள் இடத்துல வந்து எத்தனை பேருக்குமோ அத்தனை இழக்கோலம் போடுவோம். மாக்கோலத்தை போட்டுவிட்டு காமாட்சி படத்துக்கு எங்கள் மாமனார் பூஜை பண்ணுவார். அதுக்கப்புறம் எல்லாரும் சரடு கட்டிப்போம். எல்லாரும் அம்பாள் கிட்ட தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு வேண்டின்ட்டு சரடு கட்டிக்கோங்க. எல்லாரும் இந்த அடைய இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.